ஓ, இதனால்தான் இதை இயற்கையோடு இணைந்த முத்திரை அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த விதத்துல இனி வர கிளாஸ்ல நம்ம கொடுக்க போறது, ஏன் நம்ம இந்த முத்திரையில இந்த மாதிரிலாம் கன்சிடர் பண்றோம் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலாத்தான் இப்போ வரும், மைண்டை பற்றி சொன்னதுக்கு அப்புறம். ஏன்னா மைண்ட்னா என்ன, அதோட வேரியஸ் ஃபங்க்ஷனல் பெர்ஸ்பெக்டிவ் என்ன, அதாவது சித்தர்கள்லாம் வெறுமன மனதுன்னு சொல்லாம இன்னும் ரொம்ப மைக்ரோ லெவல்ல அது 4 விதமா பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ அத அந்த கரணா அப்படின்னு சொல்றாங்க. அந்த கரணம்னு சொல்றது இன்னர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதோட ரியல் மீனிங். அந்தர் அப்படின்னா இன்னர், கரணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட். சோ அது சொல்றதே இன்னர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், உள்ளே இருக்கும் கருவிகள், நமது உடலில் இருக்கும் கருவிகள் தான். அது இன்னும் மைக்ரோ லெவல்ல பிரிச்சு சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மைண்ட் மனம், இன்டலெக்ட் ஆர் புத்தி, சித்தம், சித்தத்தை தான் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லுவோம், அல்லாட்டினா மெமரின்னு சொல்லலாம். அப்புறம் அகங்காரம், ஈகோ. ஸோ மைண்ட், இன்டலெக்ட், சித்தம் அண்ட் ஈகோ, இந்த 4 மனசுங்கிற அந்த கரணம்ங்கிறதுல சில நேரம் மனசுனால நிறைய புக்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த கரணங்கள் 4ஐயும் அடக்கியது அப்படிங்கிறதான். அப்போ அந்த கரணங்களை எப்படி நம்ம ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசப்படுத்திக் கொள்வது? மனசுன்னு சொல்றோம், புத்தின்னு சொல்றோம், சித்தம்னு சொல்றோம், அகங்காரம்னு சொல்றோம். இத நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சு உணர்ந்தாதான் அந்த டிஃபரன்ஸை கண்டுபிடிக்க முடியும். கஷ்டமா நம்ம ஈஸியா சொல்லிடுறோம் மனசுன்னு. ஆனா அந்த மனதோட வேலை, அது என்ன இயக்கம் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஈஸியா சொல்லிடுவோம், அதை கொஞ்சம் பற்றி எழுதிக்குவோம். அப்புறம் இதுல 4 லெவல் ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, ஒண்ணு மற்றதை விட சூக்குமமானது, அதாவது மைண்டை விட புத்தி சூக்குமமானது, அதை விட நுட்பமானது, அவ்வளவுதான், அதான் மீனிங். சித்தம் அதை விட நுட்பமானது புத்தியை விட, ஈகோ அந்த சித்தத்தை விட நுட்பமானது. அதனால்தான் 4 லெவல்ல சொல்றாங்க. இப்போ மைண்ட்னா என்ன, மனசுனா என்ன, என்னதான் சொல்றாங்க சித்தர்கள். ஏன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க, மணலை கூட கயிறா திரிச்சிடலாம், ஆனா மனதை அடக்க முடியல. மனது நம்மளுடைய கடைசி சுவாசம் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். மண்மனம் எங்குண்டு வாயு அங்குண்டு. வாயுங்கிறது என்னது, சுவாசம் மூலம் போற காற்றுதான். மூச்சு காற்று இருக்கிற வரைக்கும் நமக்கு கண்டிப்பா மனம் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதை எப்படி கட்டுக்குள் கொண்டு வருவது, நம்மளுடைய கண்ட்ரோல்ல எப்படி மனசை கொண்டு வாரது அப்படிங்கிறதுக்குதான் பலவிதமான சாதனங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மனதை நம்ம எப்படி தூய்மைப்படுத்துறது, அதை எப்படி ஒரு நல்ல மனசா மாற்றி அந்த மனதை நம்மளுடைய ஆன்மாவை நோக்கி திருப்புறது, இதுக்கெல்லாம் தான் பலவிதமான சாதனங்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க நம்மளுடைய ஞானிகள், யோகிகள் எல்லாருமே. இந்த மனம்னா என்ன, சிம்பிளா சொல்ல போனா செயின் ஆஃப் தாட்ஸ். ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க, யாருமே ஃப்ரீயா இருக்க மாட்டோம். ஏதாவது ஒண்ணு நம்ம மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும், உள்ளால ஸ்டாப் ஆகவே ஆகாது. இது பண்டில் ஆஃப் தாட்ஸ் வேவரிங். நிறைய எண்ணங்கள் அப்படியே பறந்து, அது மைண்ட் இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, எங்கெங்கயோ தாவும், ஒரு இடத்துல நிக்காது. பாஸ்ட பத்தி யோசிப்போம் அல்லது ஃபியூச்சரை பத்தி யோசிப்போம், மேக்சிமம் கரண்ட்டை பற்றி விட்டுருவோம். கரண்ட் லெவல், இப்போ நிகழ்காலத்துல என்ன நடக்குங்கிறதையே கண்டுக்க மாட்டோம். முன்னாடி நடந்தது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே மனசு ஏதாவது அது ஆசை போட்டு ஓட்டிருக்கும், அல்லது இனி இது இப்படி இருக்குதே, இது என்ன ஆக போதோ அப்படின்னு நினைக்கும். சோ இதான் பண்டில் ஆஃப் தாட்ஸ் அல்லது செயின் ஆஃப் தாட்ஸ். எப்பவுமே ஒரு எண்ணங்கள், எண்ண அலைகள் எழும்பிக்கிட்டே இருக்கிறதா மனசு. இந்த மனது இந்த 5 சென்சரி எலிமெண்ட்ஸ் சொல்றோம் இல்லையா, ஐம்பொறிகள், கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், இந்த 5ஓடு சேர்ந்துதான் நமக்கு இன்புட்டை வாங்குது வெளி உலகத்துல இருந்து. கண்ணு பார்க்கும்போது
நமக்கு வந்து மனசுக்கு இன்புட் கிடைக்குது, கேட்கும் போது கிடைக்குது. அப்படி ஒவ்வொரு அந்த பொறிகள் மூலம்தான் நமக்கு இன்புட் உள்ளால போகுது, வெளி உலகத்தோட இன்புட். அதனாலதான் இட் இஸ் அட்ராக்டட் பை அவுட் சைட் பாடி. நம்ம உடலுக்கு வெளியிலேயே நம்ம மனசு எப்பவுமே சொல்லும். ஏன்னா ஐம்பொறிகளும் வெளி உலகத்தை நமக்கு உள்ளால காட்டும். அப்ப அந்த காட்டுறது போது அது மூலமே நம்மளுடைய மனசு அதுலயே இச்சையை வளர்க்கும். அதனால எப்பவுமே வெளிநோக்கி நம்மளுடைய மனசு எப்பவுமே மேக்சிமம் இருக்கும் ஐம்பொறிகளால. அதே மாதிரி நம்ம தூக்கம் வரலங்கிறோம். எதனால தூக்கம் வரல? மைண்ட் இஸ் ஆக்டிவ். உங்க மனசு வந்து எதையாவது எண்ணிக்கொண்டே இருக்கும். அதுக்கு ரெஸ்ட் கொடுக்க மாட்டோம். அப்ப ஆக்டிவா ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எப்படி தூக்கம் வரும்? அதை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த ஒர்க்க. அதனால நீங்க வந்து சேசிங் த தாட்ஸ், எண்ண அலைகளை துரத்திக்கிட்டே போவோம். இப்படி நடந்தா இப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, அப்படியே ஜம்ப் பண்ணி எங்கெங்கயோ போய் மனசு வந்து அலைவாய்ந்து தூக்கம் கெட்டுரும். தூங்க முடியாது. ஆக்டிவா இருந்தா எப்படி தூங்க முடியும்? மனதும் ஒரு செயலைத்தான் செஞ்சுட்டு இருக்குது. மனசை பார்க்க முடியாது. ஆனாலும் அது வந்து நிறைய எண்ணங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த எஃபெக்ட்னால நமக்கு வந்து ஒரு துக்கமோ இல்லாட்டினா பயமோ, அதாவது சாரோ, ஃபியர், ஜாய், இது எல்லாமே இந்த மனதோட வேலைதான். ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். இது எல்லாம் இந்த மனதோட வேலைதான். ஆனா நம்ம நார்மலா நமக்கு இந்த மனதோட வேலைகளும் அது பண்ற சேட்டைகளும் அதனால ஏற்படுற தாக்கங்களையும் உணர்வது மிக மிக கடினம். மிக மிக கடினம். ஏன்னா இப்ப வந்து நாங்களும் 3 பேட்சுக்கு கிட்டத்தட்ட ஒரு 400, 500 பேருக்கு இந்த பயிற்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு அதுல இம்பாக்ட் தெரியலையே அப்படின்னு, அந்த வளர்பிறை டைம்ல செய்யும் போது. ஆனா அவங்ககிட்ட கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க, எனக்கு இப்ப கொஞ்சம் கிளாரிட்டி ஆஃப் தாட் இருக்குது, கொஞ்சம் நல்லா தெளிவா இருக்குது. முன்னாடிலாம் வந்து எனக்கு அவங்கள பார்த்தா பிடிக்காது, இப்போ போகும்போது எனக்கு அவங்கள பார்த்தா வெறுப்பு இல்லை. இது எல்லாமே மனதோட எண்ணங்களோட மாற்றங்கள் தான். அதே மாதிரி நான் வந்து முன்னாடி வந்து ரொம்ப டீப்பா திங்க் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ சரி பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்திருக்குது. இந்த ஆட்டிடியூட் சேஞ்ச வந்து இது அந்த முத்திரையோட பலன்தான். நிறைய பேரால அதை உணரவே முடியல. ஏன்னா வளர்பிறை காலத்துல கேட்டா ரொம்ப தெரியல. தேய்பிறை காலத்துல நமக்கு வந்து உடலுடைய உறுப்புகள்ல ஈஸியா தெரிஞ்சிடும் அதோட வெளிப்பாடு. இப்போ சுகருக்குன்னு பண்றோம்னு வச்சுக்கோங்க, லிவர், பேங்க்ரியாஸ் அதெல்லாம் சரிப்படுத்தப்படுறதுனால உங்களுக்கு ரீடிங் பார்த்து ஓ சுகர் கண்ட்ரோல் ஆயிருக்கு, குறைஞ்சிருக்குது, அதெல்லாம் நமக்கு வெளிப்படையா மெஷின் மூலம் மெஷர் பண்ணி சொல்லிட முடியுது. ஆனா அந்த மனசோட இம்பாக்ட வந்து கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். கண்டுபிடிக்க நம்ம வந்து அந்த உணர்வுகளை புரிய ஆரம்பிக்கணும். அது எப்போ புரியும்னா மனது வந்து உள்முகமா திரும்பும் போதுதான், உள்ளால நடக்கிறத உற்று பார்க்க நம்ம தலைப்படும் போதுதான் இந்த இம்பாக்டையோ மனசு இந்த வேலையை செய்துங்கிறதையோ உணர முடியும். நார்மலா அதை பண்ண மாட்டோம். ஏன்னா எப்பவுமே கோயிங் அவுட் சைட் த வேர்ல்ட், வெளி உலகத்திலேயே நம்ம வந்து பொறிகள் காட்டுறதுலேயே நம்ம வந்து போய்கிட்டே இருக்கிறதுனாலதான் உள்ளால என்ன நடக்குது, இதோட தாக்கம் என்ன, எதையுமே நம்ம அதை உணரதுக்கு மறுக்கிறோம். அதுக்காக தான் சுவாசத்தை கவனிங்க. இந்த சுவாச இயக்கம் வந்து உள்நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும் போதுதான் உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளால மனசு என்ன வேலை செய்யுது, புத்தி என்ன வேலை செய்யுது, சித்தம் என்ன பண்ணுது, அகங்காரம் என்ன பண்ணுதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். ஓவர் நைட்ல எல்லாம் புரிஞ்சிடாது. இப்போ உன்னை பாக்குறீங்க, பார்க்கும்போது இப்போ நம்மளுடைய மனமும் அந்த பார்க்கிற பொருளோட ஒத்திசைந்தாதான் நீங்க அங்க பார்க்க முடியும். ஒரு இயற்கை காட்சி, இதுல வந்து ஒரு மரமும் அங்க ஒரு லேக்ல ஒரு மரம் நிக்குது. இத வந்து உங்க மனமும் அந்த இடத்துல போய் அதுல குவிந்தால்தான் உங்களுக்கு இது தெரியும். சில நேரம் நம்ம வந்து கிளாஸ்ல கனவு கண்டுகிட்டு இருப்போம். அப்போ நான் என்ன சொல்றேனே காதுல விழாது.
ஏன்னா மனசு வந்து இங்க குவியல. சோ எந்த ஒரு பொறிகள் மூலமும் எதையாவது ஒண்ணு அப்சர்வ் பண்றோம்னா அந்த இடத்துல மனமும் குவியணும். அந்த மனம் அதுல சேர்ந்தாதான், லயித்தாதான் உங்களுக்கு அதோடைய அந்த சென்ஸ் வந்து உங்களால உணர முடியும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதே நம்ம நினைக்க மாட்டோம். அது மனசும் சேர்ந்தாதான் அந்த பொறியோட சென்சேஷன் நமக்கு தெரியுங்கிறது. அடுத்தது அந்த மனமோடது ஸ்பீடு இருக்கு இல்லையா, திடீர்னு இங்க இருக்கும், மலேசியாவுல இருக்கும், திடீர்னு இந்தியாவுக்கு வரும், திடீர்னு அமெரிக்காவுக்கு போகும், திடீர்னு வானத்துல எந்த பிளானட்டுக்கும் போனாலும் போயிடும். அவ்வளவு ஃபாஸ்ட். எப்பவுமே இந்த ஞானேந்திரியங்கள் சொல்ற அந்த சென்சரி எலிமெண்ட்ஸ், அந்த 5 பொறிகள்னு சொல்றோம் இல்லையா, கண் காது மூக்கு, அதைத்தான் ஞானேந்திரியம் சொல்றோம், 5 பொறிகள்னு சொல்றோம். இந்த பொறிகளோட கிரகிக்கிற விஷயத்துக்கு எப்பவுமே இந்த ஊக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, என்கரேஜ் பண்றது மைண்ட் தான். அதை பார்ப்போம், இதை பார்ப்போம், அங்க பண்ணும், உன்னை பார்த்தா அதுல உடனே செயின் ஆஃப் தாட்ஸ். ஸோ எல்லாமே அந்த சென்சர் எலிமெண்ட்ஸோட சேர்ந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுன்னு தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். அது மனசு பண்ணலைன்னா எதுலயும் நமக்கு வந்து என்ன நடக்குன்னே தெரியாது. அதான் மனசு வந்து ஸ்டில் ஆயிடுறது. ஸ்டில் ஆகுறது சாதாரண விஷயம் இல்லை. சொல்லுவோம் நான் பாட்டுல நான் ஸ்டில் ஆயிட்டேன்னு. அது ரொம்ப ரொம்ப கடினமான வேலை. அந்த இதை நீங்க உற்று நோக்குனீங்கன்னா, கவனிச்சு பாத்தீங்கன்னா மனசு என்னென்ன வேலை செய்யுது அப்படின்னு தெரியும். அதான் அந்த பொறிகளோட மனசு சேரலைன்னா அந்த பொறிகளுக்கு சக்தியே கிடைக்காது. மனசுதான் காற்று, வாயு. அந்த வாயு தான் நமக்கு வந்து உயிர் சக்தியை உள்ளால கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த சக்தி சேருதுன்னா மனமும் அங்க சேருது. அப்போ அந்த மனசுக்கு அந்த பர்டிகுலர் ஒரு விஷயத்துல ஒரு இச்சை உண்டாகுது. அதை பார்த்த உடனே இச்சை உண்டாகலாம், வெறுப்பு உண்டாகலாம். ஜென்ரலா நம்ம வந்து இச்சைன்னு சொல்லுவோம். அப்போ மனம் வந்து இந்த சென்சரி எலிமெண்ட்ஸோட சேர்ந்து பயணிக்கலைன்னா நமக்கு வந்து விஷயங்கள் வந்து விருத்தி ஆகாது. விருத்தி ஆகாதுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகாது. அப்போ அந்த மனசுதான் வந்து நமக்கு எல்லா விஷயத்தையும் ஊக்கப்படுத்தி மனசை எக்ஸ்பேண்ட் பண்ணுது. அதாவது செயின் ஆஃப் தாட்ஸ் வருதுன்னு சொல்றோம்ல, அந்த மனசுல இருந்து தான் பலவிதமான இம்பாக்ட் வாரது ஒன்னொன்னோட பார்க்கும்போது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, ரோட்ல போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு போஸ்டரை பாக்குறீங்க, கண்டன ஆர்ப்பாட்டம், அனைவரும் திரண்டு வாரீர், ஆதரவு தாரீர். இத பாக்குறீங்க, நீங்க போய்கிட்டு இருக்கிறீங்க ஆபீஸ்க்கு, பெரிய போஸ்டர் கண்டன ஆர்ப்பாட்டம் இருக்கு. அதுல ஒருத்தர் நினைக்காரு, அடப்பாவமே, அப்போ நாளைக்கு ஆபீஸ் போய் சேர முடியாதா ஒழுங்கா? போன வாட்டி இப்படித்தானே நடந்தது, நான் ஆபீஸ்க்கு போக முடியாம அரை நாள் லீவ் போட வேண்டிய கட்டம் வந்துருச்சு. அப்படி ஒண்ணு நினைக்கும் மனசு. அடுத்தது இன்னொரு தாட் என்ன வரும், அப்போ நம்ம இதை நாளைக்கு எப்படி பிளான் பண்ணலாம்? ஓகே, கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு போய்க்கலாம், சீக்கிரமா ஆபீஸ் கிளம்பி போயிடுவோம், இந்த ஆர்ப்பாட்டம் தொடங்குற நேரத்துக்கு முன்னாடியே போயிடுவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணலாம். இல்ல, அதுவும் சாத்தியம் இல்லை. ரைட், நமக்கு வந்து ஆபீஸ்ல கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, இன்னைக்கு நைட்டு போய் அங்க தங்கிடலாம், எதுக்கு இவ்வளவு சிரமம், நமக்கு முந்தின நாள் அங்க போய் தங்கிடலாம். இப்படி அந்த ஒரு போஸ்டரை பார்த்ததுதான், கண்ணு பார்த்தது, வாசிச்சது. அப்போ அவருக்கு மனசுல ஓடுறதெல்லாம், நான் எப்படி நாளைக்கு ஆபீஸ் போய் சேருவேன், இப்படி பண்ணவா, அப்படி பண்ணவா, லீவ் இருக்கு, லீவை போட்டு உட்கார்ந்துடவா, இப்படி பலவிதமான எண்ணங்கள். இதான் செயின் ஆஃப் தாட்ஸ், பண்டில் ஆஃப் தாட்ஸ். ஒரே ஒரு இதை வாசிச்சிங்க, கண்டன ஆர்ப்பாட்டம், உடனே மனசு எத்தனை விஷயத்த எண்ணுது. சோ இதுதான் வந்து மனசோட விருத்தி. விருத்திங்கிறது வந்து என்னத்தையாவது நினைச்சு அதுக்கு ரிலவெண்டா செயின் ஆஃப் தாட்ஸ் போய்கிட்டே இருக்கும். கண்ணு பார்த்து சொல்லிச்சுது, மனசு உடனே அது பாட்டுல எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டு இருக்குது. இப்போ அந்த மனசை நமக்கு ஏன் வந்து உணர முடியலைன்னா, அதுக்குன்னு ஒரு ரூபம், ஒரு ஷேப்போ ஏதோ கிடையாது. அது ரொம்ப நுட்பமானது. நமக்கு வெளியில ஒண்ண பார்க்கும்போது ஓகே, அந்த போஸ்டர் வாசிங்க, ஓகே, மனசுதான் இந்த வேலையை பண்ணுதுன்னு கவனிச்சாதான் அதுவே தெரியும்.
எப்ப வந்து நம்ம மனசு வந்து வெளியில போய் ஒரு பொறியோட சேர்ந்து அதுல போய் சேருதோ அப்பதான் நமக்கு தோற்றம் தெரியும். அப்பதான் அந்த விசிபிளா தெரியும். மனசு கண்ணோட லயிச்ச உடனே ஓகே அதை வாசிக்க முடியுது. அப்படி அந்த பொறிகளோட ஐக்கியம் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளால ஆன்மாவோட ஐக்கியம் ஆயிடுச்சுன்னா நீங்க எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அப்பதான் மைண்ட் வந்து அப்படியே ஸ்டில்னஸ், வேற எங்கேயும் போகல. அதோட அசோசியேஷன் எந்த பொறிகளோடையும் இல்ல. அசோசியேஷன் வித் ஆத்மா உள்ளுக்குள்ளால, அதான் உள்ளால திருப்புறது. அந்த நிலைக்கு போயிட்டோம்னா அப்படியே நம்ம ஸ்டில் ஆயிட்டு தனியா ஃபீல் பண்ணுவோம். வேற எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போதுதான் நம்ம வந்து வெளியே போகாம இருக்கும்போதுதான் அந்த பிரம்மத்தை அடைய முடியும் அப்படிங்கறத நம்ம சாஸ்திரத்துல தான் சொல்றாங்க. இப்போ மனசு வந்து அதோட ஆக்டிவிட்டிஸ்னு பாத்தீங்கன்னா சங்கல்பம் விகல்பம்னு சொல்லுவோம். என்னன்னா இப்போ நீங்க வந்து ஒரு எண்ணம், ஒரு ரெசல்யூஷன் எடுப்பீங்க. ஓகே, இன்னைக்கு தமிழ் நியூ இயர் வருது, நான் அந்த தமிழ் நியூ இயருக்கு இந்த இதெல்லாம் நான் வந்து ரெசல்யூஷனா எடுக்க போறேன். அன்னையில இருந்து நான் ரெகுலரா நான் முத்திரை பிராக்டிஸ் பண்ணிட போறேன், ஒரு நாள் விடக்கூடாது. அதுதான் சங்கல்பம். நான் இதை ஸ்ட்ராங்கா இதை பண்ண போறேன், ஒரு நல்ல காரியத்தை இதை வந்து தொடர்ந்து பண்ண போறேன். இது வந்து சங்கல்பம். விகல்பம் அதுக்கு நேர் எதிர்மானது, எதிர்மாறா இருக்குது. அப்படியே ஒரு சந்தேக கண்ணோட இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா, இது என்னால பண்ண முடியுமா பண்ண முடியாதா, இதே ஒரு கற்பனையிலே இருக்குது. ஓ அப்படின்னா பண்ண முடியாது, இது எனக்கு காலையில இந்த வேலை இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும், இது பண்ணணும் இது பண்ணணும் இது பண்ணணும், அப்ப அந்த வேலையெல்லாம் எனக்கு நின்று போயிடும். இப்படியே ஒரு ஊசலாடிட்டே இருக்குது மனசு. இது வந்து விகல்பம். இது இந்த எண்ணங்களோட ஆக்சுவல் இம்பாக்ட் தான். அதை நம்ம எண்ணத்தை உறுதியா வச்சுக்கிடுறோமா, அப்படிதான் பண்ண போறேன்னு ஸ்ட்ராங்கா நம்ம அந்த எண்ணத்தை உறுதிப்படுத்துறோமா, இல்லாட்டினா பண்ணவா வேண்டாமா பண்ணவா வேண்டாமா பண்ணவா வேண்டாமான்னு ஒரே ஆசிலேஷன்லயே இருக்குமா. இதுதான் சங்கல்ப விகல்பங்கிறது. அப்போ இந்த மைண்ட் தான் வந்து சோர்ஸ் ஃபார் பாண்டேஜ் அண்ட் ஃப்ரீடம். உங்களை ஒண்ணுக்குள்ளால கட்டுப்படுத்திக்கிடுறதும் சரி, அதை விட்டு ஃப்ரீ பண்றதும் சரி, ரெண்டும் உங்க மனசால தான் முடியும். ஒண்ணுக்குள்ளால கட்டுப்படுத்துறது. அப்போ அந்த மனசை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா தென் இந்த பாடியையும் கட்டுப்படுத்த முடியும், நம்மளுடைய கம்ப்ளீட் சூழல்களையும் இது பண்ண முடியும். எதுக்கு இதை சொல்ல வரோம்னா, நல்ல மனசா இருந்தால் ஒரு நல்ல காரியம் செய்ய உறுதியோட எண்ணத்தை வச்சிருப்போம். பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஸ்ட்ராங் ஆயிடும், நல்ல விஷயத்த பண்ணணும் அப்படின்னு. ஆனா அதே மாதிரி கெட்ட விஷயத்துக்கும் அதே இது பண்ணலாம். அந்த உறுதி எடுத்து அதுவும் பண்றவங்க இருக்காங்க. அது பண்ணா அதுக்கும் இம்பாக்ட் இருக்கும், நல்லதை செஞ்சோம்னா அதுக்கும் இம்பாக்ட் இருக்கும். இந்த விகல்பம்ங்கிறது பண்ணவா வேண்டாமா பண்ணவா வேண்டாமா, நல்லதை பண்ணுவோமா வேண்டாமா, அப்படியே ஃப்ளோட்டிங்லே இருக்குது. ஸோ இதுவும் மனசோட தாக்கம் தான். அது எந்த எண்ணத்தையும் நான் இதை முடிப்பேன், இப்படிதான் செய்து முடிப்பேன், ஏன்னா அப்போதான் வந்து மனசு வந்து நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம், நல்ல மனது கெட்ட மனது, சுத்தமான மனது அசுத்தமான மனது, இது வந்து நம்ம எண்ணத்தை பொறுத்துதான் இருக்கு. எதுல ஸ்ட்ராங் ஆகுதோ அது பாட்டுல கற்பனையில மிதந்துகிட்டே இருக்கும். ஒண்ணுல பிக்ஸ் ஆச்சுன்னா, ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அந்த மனசை பற்றி நம்ம வந்து ஓ இப்படி பண்ணணும், இது நல்லதா கெட்டதான்னு பார்க்கும்போது நல்ல மனசு, முத்திரையை செய்யணும் அப்படிங்கிறது நல்ல மனசு. அதுதான் நல்ல மனது கெட்ட மனது, சுத்த மனது அசுத்த மனது. இப்போ நம்ம முத்திரை வந்து நம்ம மனசை சுத்தமாக்கும். முதல்ல சுத்த எண்ணங்கள் வரும், கெட்ட எண்ணங்கள் வந்தா கூட அது வந்து வேண்டாம் வேண்டாம், ஏய் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், டோன்ட் கோ பியாண்ட் தட், அப்படியே கட்டுப்படுத்தப்பட்டுரும். ஸோ இது எப்படி கண்ட்ரோல் ஆகுதுங்கிறது தான் நமக்கு வந்து இந்த முத்திரையோட பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். இப்போ மனசால ஏகப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு, அதாவது மனதுன்னா என்னன்னே நம்ம கூர்ந்து கவனிக்கிறது இல்ல. அடுத்தது அதனால எத்தனை பிரச்சனைகள், சஞ்சலமான மனநிலைன்னு சொல்லுவோம். அப்படியே மனசு வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல போயிடும் கடைசியில சஞ்சலத்தினால. பண்ணவா வேண்டாமா பண்ணவா வேண்டாமா, பண்ண என்ன நடக்குமோ, ஒரு 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 தெளிவற்ற நிலை ஆயிரும்.
ஒரே நேரத்துல மல்டிபிள் தாட்ஸ். அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு போஸ்டரை பார்த்த உடனே ஐயோ டென்ஷன் ஆகி, ஐயோ நாளைக்கு எப்படி நான் போறது ஆபீஸ்க்கு அப்படின்ட்டு. சில நேரம் அது கவலையா வந்து மாறிடும். அதையே நினைச்சிட்டு இருக்கும். ஒண்ணு கெட்ட விஷயம் நடந்திருக்கும், மனசு அதை போட்டு நினைச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அது நமக்கு கெட்ட விஷயம்னு கவலைப்படும். அந்த ஆக்டிவிட்டி ஓடிக்கிட்டே இருக்கும் உள்ளால. சில நேரம் ஐயோ ஃபியூச்சர்ல நான் இந்த இதுக்கப்புறம் எப்படி நான் இருக்க போறேன், இந்த மாதிரி இது பண்ண போறேன், பயம் வந்துடும். இப்படியே இந்த ஆக்டிவிட்டிஸ் மனசு வந்து ஆக்டிவா இருக்கறனால என்ன ஆகும், தூங்க முடியாது, அது தூங்க விடாது. சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த மெலட்டோனின்ங்கிற அந்த இதை இது வந்து சுரக்கிறதுல வேரி பண்ணி விட்டுருது. அதனாலதான் தூக்கத்தோட தாக்கம். சயின்ஸாவும் அதை தான் சொல்றாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து அந்த எண்ணங்கள்னால ஏதோ ஒண்ணு நினைச்சுக்குவோம். அப்போ உறவுகள்ல சரியான ஒரு புரிதல் இருக்காது. அவங்க ஒண்ணு நினைச்சு பண்ணிருப்பாங்க, ஒரு கான்டெக்ட்ல பண்ணிருப்பாங்க. நம்ம எண்ணம் அந்த கான்டெக்ட புரிஞ்சுக்காம வேற எதையோ நினைச்சிட்டு, ஐயோ இவங்களுக்கு நம்மளை பிடிக்கல, எந்த கான்டெக்ட்ங்கிறத விட்டுட்டும் சிலவங்க சொல்லுவாங்க. அடுத்தவங்களை பற்றி சொல்லும் போது, அவங்க அப்படி சொன்னாங்க, எந்த விஷயத்துல எப்படி கான்டெக்ட்ல சொன்னாங்கன்னு பிடிபடலன்னு வைங்களேன், எண்ணம் வந்து எங்கேயோ தவறுதலா போயிடும். அப்போ உறவுகள்ல புரிதல் வேறுபாடு வரும். சோ இதெல்லாம் மனசோட பிரச்சனைகள். சில பிரச்சனைகள் தான் சொல்லியிருக்குது. இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் மனசால எழுப்பப்படுது. அதான் மனசு சுத்த மனசு, அசுத்த மனசு. அதான் சொல்றேன். அந்த இம்பியூரிட்டி ஆகுது அப்படின்லாம் சொல்றதுக்கு காரணம், அந்த மனது வந்து நல்ல எண்ணங்களை எண்ணும் போது ஒரு டைப் ஆஃப் ஹார்மோன் சுரக்கும், கெட்ட எண்ணங்களை எண்ணும் போது இன்னொரு டைப் ஆஃப் ஹார்மோன் சுரக்கும். அந்த ஹார்மோன் சுரக்கிறதுனால, ஏன்னா அதுதான் வந்து அந்த எமோஷன்ஸ் தான் உள்ளுக்குள்ளால நமக்கு வந்து உடலுக்குள்ளால இயக்கத்தை மாற்றுறது. அப்போ அந்த நல்ல எண்ணங்கள் நம்ம வந்து எண்ண 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 நல்ல விதமான ஹார்மோன் சுரந்து உங்க உடல் வந்து ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கும். கெட்ட எண்ணங்கள் பண்ண 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 அதோடது அதுக்குரிய இம்பாக்ட கொடுக்கும். சோ இது வந்து தவறாம எல்லாரும் அதை எண்ணிக்கொண்டே இருப்போம். டீப் ஸ்லீப்னு போற டைம்ல தான் அந்த மனசோடது ரெஸ்ட்ல இருக்கும் கொஞ்சம். மற்றபடி ஃபுல்லா கம்ப்ளீட்டா மனசு சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதனாலதான் நமக்கு வந்து அந்த எண்ணங்கள் நல்லா இருக்கணும். எண்ணம் நல்லா இருந்தா நல்ல சொல் வெளியே வரும். நல்ல சொல் வெளியே வரும், அதே மாதிரி நல்ல செயலும் வரும். எண்ணம், சொல், செயல். அதனாலதான் அப்படி சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம அதே யோசிக்க மாட்டோம். டக்குன்னு இப்படி செஞ்சதை மாத்திரம் பார்ப்போம். அதுக்கு காரணம் முன்னாடி இருக்கிற ரூட் காஸ் ஃபுல்லா நம்மளுடைய மனசுதான் எண்ணுது, நினைக்குது, திங்க் பண்ணுது, தாட்டா உருவாகுது. அந்த தாட் தான் வந்து சில நேரம் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் வேர்ட்ஸால, வார்த்தையால. சில நேரம் செயல்லே செய்வோம். எல்லா டைமும் சொல்லிடுவோம்னு சொல்ல முடியாது. சில நேரம் வாயில் இது வரைக்கும் வரும், இது சொல்லக்கூடாதுன்னு நம்ம நிறுத்திடுவோம். அடுத்தவங்க கஷ்டப்படுவாங்கன்னு அப்படியே நினைச்சு மனசு நிறுத்தும். சோ எண்ணம், சொல், செயல், அந்த தாட்ஸ் தான் வந்து நம்ம எல்லா செயலுக்கும் காரணம். சோ அதை புரிஞ்சுக்கணும். சோ நம்ம வந்து அந்த எண்ணத்தை எப்படி முதல்ல வந்து நல்ல எண்ணமா மாத்தணும். கெட்ட எண்ணம் போகிறது அதெல்லாம் தடுக்க பார்க்கணும். ஃபியூச்சரை நினைச்சு பயந்துகிட்டு இருப்போம், என்ன ஆகுமோ ஏதாகுமோ. நாளைக்கே நாம இருப்போமா இல்லையான்றதே தெரியாது. அதுவே இல்லாம ஐயோ அடுத்த வருஷம் நான் என்ன ஆவேன், எனக்கு வேலை இல்லையே, நான் வேலை இல்லாம எப்படி நான் வந்து என்னோட குடும்பத்தை இது பண்ணிக்குவேன், என் வேலை போயிருச்சு, நாளைக்கு என்ன ஆகும் தெரியாது. ஆனாலும் நம்ம வந்து அதை வச்சு ஒரு பயம், ஏதாவது ஒண்ணு நினைச்சு நம்ம பயந்துகிட்டே இருப்போம். ஏதாவது ஒண்ணு நினைச்சு துக்கப்பட்டுக்கிட்டே இருப்போம். சிலர் வந்து ஏதாவது ஒண்ணு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு கற்பனையில வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அத்தனைக்கும் காரணம், அடிப்படை காரணம் மனம். இத கூர்ந்து கவனிக்கணும். அடுத்தது வந்து புத்தி. அடுத்த லெவல் இன்னும் கொஞ்சம் டெப்த். இது புத்தி என்னன்னு, புத்தினா என்ன சொல்றாங்க, இது வந்து நியாயமான செயல். ஓகே, இதுல நீ இப்படி டெசிஷன் எடு. இதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். இதுதான் சத்தியம், இதுதான் வந்து அசத்தியம், அதாவது இது உண்மை, இது பொய் அப்படிங்கறதெல்லாம் உணர்றது. இதுக்கு எல்லாத்துக்கும் டெசிஷன் மேக்கிங் சொல்றோம் இல்லையா, புத்தி நிச்சயிக்கும், மனம் பற்றும்,
இச்சையில பற்றும், ஒண்ணு மேல பற்று வைக்கும். புத்தி உன்னை தீர்மானிக்கும், டெசிஷன் மேக்கிங் பண்ணும். சோ இப்போ ஏதாவது ஒரு பல எண்ணங்கள் வருது இல்லையா? நான் சொன்னேன், அவரு போஸ்டரை பார்த்தாரு, டெசிஷன் எடுக்குது. ஓகே, இப்படி பண்ணா இந்த இன்கன்வீனியன்ஸ், இப்படி பண்ணா இந்த காலையில எனக்கு எழும்பி போறது சிரமம், அது வீட்டுல அது முடியாது. அதை விட நமக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு நம்ம போய் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிடுவோம் முந்தின நாள் அப்படின்னு நினைக்கிறது. அதுக்குரிய பிளஸ் மைனஸை யோசிச்சு டெசிஷன் எடுப்பாங்க. இப்போ 100 எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் கொஞ்சம் புரியறதுக்காக. ஒரு எக்ஸாம் நடக்குது. அந்த எக்ஸாம்ல டீச்சர் இன்விஜிலேஷன் டியூட்டி பாக்குறாங்க. அங்க அவங்க லாக் புக் கொடுக்கணும். அதாவது ஆஸ் பர் ரூல் அந்த லாக் புக்கை கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதுல ரெஃபர் பண்ணி சில டேட்டாவை பார்த்து பண்றதுக்காக. ஆனா ஸ்கூல்ல அந்த தேவையான அளவு புக்கு இல்லை. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களே உங்க புக்கை கொண்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்படி கொண்டு வந்தா பார்த்தா இன்விஜிலேஷன் டியூட்டி பாக்குற ஆசிரியர் பார்க்காரு, அடிக்கடி அந்த லாக் புக்கை பார்த்து திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு போறாரு. பக்கத்துல போய் பார்த்தா அங்க பென்சிலால சிலதை எழுதி வச்சுட்டு அதுல இருந்து ஆன்சர்ஸை எழுத ட்ரை பண்ணிட்டு இருக்காப்புல ஒரு ஸ்டூடெண்ட். அப்போ அந்த டீச்சர் யோசிச்சு பார்க்காங்க, ஐயோ இது தவறே. அப்போ புத்தி அவங்களுக்கு யோசனை கொடுக்குது, அதை என்ன பண்ணலாம், காப்பி அடிச்சேன்னு புக் பண்ணியும் எழுதிடலாம், பரீட்சையை கேன்சல் ஆயிடும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு. இது ஒரு டிசிஷன். இல்ல வேற என்ன பண்ணலாம் யோசிக்கிறாங்க, புத்தி யோசிக்குது. டக்குன்னு அந்த புக்கை வாங்குறாங்க, பென்சில் எழுந்ததுனால கம்ப்ளீட்டா எரேசரை அழிச்சிடுறாங்க. இப்போ இந்த டெசிஷன் பாத்தீங்கன்னா, நீங்க அந்த ஸ்டூடெண்ட்டை பிடிச்சி புக் பண்ணி எழுதுறதும் ஒரு டெசிஷன் தான். அதே இது நம்மளும் டியூட்டியை கரெக்டா பார்க்கணும், அத நம்ம அனுமதிக்க கூடாது. அதே டைம்ல ஸ்டூடெண்ட்டும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. சோ இந்த 2 விதமா புத்தி செயல்படலாம். அப்போ முதல்ல உள்ளது என்ன மாதிரி புத்தி, 2வது உள்ளது என்ன மாதிரி புத்தி. சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழல்ல ஒரு டெசிஷன் எடுப்பாங்க இல்லையா, அந்த டெசிஷனை வச்சுதான் அது நல்ல புத்தியில எடுத்தாங்களா கெட்ட புத்தியில எடுத்தாங்களா. எதை நல்ல புத்தின்னு பொதுவா நாம கன்சிடர் பண்ணுவோம், எது கெட்ட புத்தின்னு கன்சிடர் பண்ணுவோம். இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். சோ எல்லா விஷயத்திலும் நம்ம இப்படிதான் இன்வால்வ் பண்ணி ஒரு டெசிஷன் எடுத்து, புத்தி தான் டெசிஷன் எடுத்து கொடுக்கும் நமக்கு. அதை கூர்ந்து ஆராய மாட்டோம். ஏன்னா பல ஆப்ஷன்ஸையும் பார்க்கணும். புத்தின்னு எதை சொல்றோம், அனலைஸ் பண்றது. இப்படின்னா ஆகும், இப்படின்னா என்ன, பலதையும் உள்ளுக்குள்ளால உங்களுக்கு அனுபவத்தினால நிறைய நல்லாவே புத்தியை குயிக்கா டெசிஷன் எடுப்பீங்க, அவ்வளவுதான். ஒரு சிமிலர் சிச்சுவேஷனா அடுத்த தடவை ஈஸியா எடுத்துருவீங்க, அவ்வளவுதான். சோ புத்திங்கிறது எப்பவுமே நமக்கு ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி தீர்மானிச்சு கொடுக்கிறது புத்தி. மனம் இச்சையால் பற்றும், புத்தி அத பல விதமா விவேகத்தோட பகுத்தறிந்து முடிவுகளை நிலைநிறுத்தும், டெசிஷன் மேக்கிங் பண்ணும். அதனாலதான் புத்தி தான் உண்மையா நமக்கு அந்த மெய் ஞானத்தை உணர்வதற்குரிய ஒரு கருவின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை அனலைஸ் பண்ணி 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 பார்த்துதான் ஒரு தெளிவுபட ஒரு கருவியா உபயோகப்படுது. புத்தியால என்னென்ன பிரச்சனைகள், புத்தி சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், சில நேரம் டெசிஷனே எடுக்க முடியாது சிலவங்களுக்கு. அதை பண்ணவா இதை பண்ணவா அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி டெசிஷன் எடுக்க தெரியாம மாதிரி ஆயிடுவாங்க. என்ன பண்ணன்னு தெரியல, பதட்டமாயி. அதுவும் ஒரு இம்பாக்ட கொடுக்கும். இது சரி இது தவறு அப்படின்னு பிரிக்க முடியாத நிறைய சிச்சுவேஷன்ல வரும். இப்படி பண்ணா இப்படி இடிக்குது, இங்க போனா முட்டுது, இங்க போனா இடிக்குது சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சிச்சுவேஷன். சில நேரம் அந்த டெசிஷன் எடுக்க தெரியாம முடிவுகள் தவறாக எடுக்கப்படுகிறது. ஃபேஸ் பண்றாங்க, அந்த பிரச்சனையை பார்த்த உடனே புத்தி கரெக்டா டெசிஷன் எடுக்க தெரியாம ராங்கா ஒரு சில முடிவுகளும் வந்துருது. நிறைய சூசைட் அட்டம்ஸ்லாம் அதுதான், புத்தி தான் பிரச்சனை. அந்த நேரத்துல அவங்களுக்கு அந்த டெசிஷன் எடுக்க தெரியல, அவசரப்பட்டு அந்த ஒரு முடிவு தாக்கத்தை உண்டாக்கிறது.
அதே மாதிரி மன உளைச்சல்னு சொல்றோம் பாத்தீங்களா, மன உளைச்சல்னு சொல்றோம், அதுவும் புத்தியோட காரணம் தான். ஏன் உளைச்சல் ஆகுது? நமக்கு அந்த டெசிஷன் எடுக்க தெரியல. ரைட், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு ஒரு இது நினைச்சு அந்த மாதிரி பழக்கம் வந்துன்னா புத்தி வந்து ரைட், இந்த இதை யோசனை அவங்க பண்ணியிருக்காங்க, ரைட் நம்ம ஒண்ணு பார்த்துக்கலாம், அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிற மாதிரி நீங்க வந்தீங்கன்னா மன உளைச்சல் வந்து ரொம்ப இருக்காது. பாதிப்பு இருக்கும், ஆனா குயிக்கா நம்ம அதை விட்டு ரெக்கவர் ஆகி வந்துடலாம். சில நேரம் விரக்தி, வாழ்க்கையில விரக்தியோட எல்லைக்கே போயிடுவாங்க சிலவங்க. எதுவும் பிடிக்காது, யாரையும் இது பண்ணணும். ஏன்னா அந்த புத்தி வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெசிஷனை கொடுக்க மாட்டேங்குது கிளியரா. அது தெரியலன்ன உடனே இந்த மாதிரி பல பிரச்சனைகள். சோ மனசால பிரச்சனைகள் சில சொன்னோம், அதே மாதிரி புத்தியால பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னா சித்தம். இதுதான் வந்து இப்போ இங்க மனசும் புத்தியும் என்னென்ன பண்ணுதோ, மனசு நினைக்கிறதும் போய் சித்தத்துல விழுந்துரும், மெமரியில. டெசிஷன் எடுக்கிறதும் இப்ப பழைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி இருக்கிற அந்த டெசிஷனும் போய் உள்ளால விழுந்துரும். ஏன்னா போன வாட்டி அவர் அந்த ஆர்ப்பாட்டத்தோட எல்லாம் பெரிய கிரௌட கிராஸ் பண்ண முடியாம ஆபீஸ்க்கு லேட்டா போன அனுபவம் உள்ளால சித்தத்துல இருக்கு. அதனால இந்த டெசிஷன் எடுக்காரு, எப்படி நம்ம சீக்கிரம் கரெக்டா போறதுன்றது. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் பழைய அனுபவத்தை வச்சு அடுத்த தடவை வரும்போது அந்த டெசிஷன் நல்லா இருக்கும். இந்த சித்தம்ங்கிறது வந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிரும். நீங்க என்னென்ன நினைக்கிறீங்க, என்னென்ன நீங்க வந்து ஃபுல்லா டெசிஷன் எடுக்கிறீங்க, அந்த அனுபவம் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கோம். நம்ம ஒன்ன பார்த்துட்டு ஒன்னு நினைச்சோம்னா கண்டிப்பா அது உள்ளாலதான் இருக்கும். சப்கான்சியஸ் மைண்ட்ல நீங்க பார்த்த அத்தனை பதிவுகளும் உள்ளால அதாவது நம்ம சொல்லுவோம் இம்ப்ரெஷன்ஸ், அதத்தான் வாசனைன்னு சொல்லுவோம். சித்தம்ங்கிறது வந்து மனசு செய்யற அந்த புத்தி செய்யற செயலுக்கு தகுந்தபடி, மனசோட எண்ணத்துக்கு தகுந்தபடி எல்லா தகவலையும் கொண்டு போய் உள்ளால சேர்த்து வச்சிரும். அதான் மெமரின்னு சொல்றோம், சித்தம். அதனாலதான் இந்த பிரஷ்ன உபநிஷத்துல சொல்லியிருப்பாங்க, சங்கல்பம் மற்றும் நினைவு வடிவமாக செயல்படும் மனத்தின் நிலை, அதுதான் சித்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ எல்லா அந்த மனசோட அத்தனை நிலையும் அங்க வந்து ஸ்டோர் பண்ணி இருக்கும். இப்ப சில விஷயத்த நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல, அது தப்புன்னு தெரியுது, இருந்தாலும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா டியூ டு சித்தம். அது சித்தத்துலதான், ஏன்னா பதிஞ்சிருக்கு. சுகர் இருக்கு, சுகர் சாப்பிட்டா சுகர் ஏறும், ஆனா ஸ்வீட்டை பார்த்தா கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா சித்தத்துல ஸ்ட்ராங்கா அப்பா அந்த ஸ்வீட்னா என்ன டேஸ்ட், அப்படியே உலகம் மறந்துடலாம். அப்போ சித்தத்துல அது பதிவான உடனே அந்த என்ஜாய்மெண்ட்டை நினைச்ச உடனே கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ சித்தத்துல ஸ்ட்ராங்கா சிலது பதிவாயிடுச்சுன்னா அந்த இது சித்தம் வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து அது ரைப்பன்டு மெமரியா இருந்துன்னு வைங்களேன், அதான் ஸ்ட்ராங்கானதா இருந்ததுன்னா உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இதேதான் எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும். ஒரு அட்ராக்ஷன் வர்றது, ஒரு லவ் வர்றது, எல்லாமே இந்த சித்தத்தோட வேலை. உள்ளால அது இருந்த பதிவு வெளிப்படுது, அது ரைப்பன் ஆயிருச்சு, முதிர்ந்துருச்சு. எப்படி ஒரு மரத்துல வந்து பழம் பழுத்த உடனே தன்னால கீழே விழுதோ அத மாதிரி வெளியே வருது. அது வெளியே வந்துருச்சுன்னா வேற எந்ததும் அடங்காது. அதனால வாசனை வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். நம்ம உள்ளுக்குள்ளால என்னென்ன வாசனை இருக்குன்னு நம்ம நினைச்சே பார்க்கறது இல்லை, மனசுல என்ன பதிஞ்சிருக்குன்னு பாக்குறதே இல்லை. ஏன்னா ரிப்பீட்டடா ஒரு காரியம் நடந்ததை நீங்க ரிப்பீட்டடா தாட்ஸ் இருந்துன்னா அந்த தாட்ஸ் அங்க போய் ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துரும். சோ சித்தம் மெமரி. சித்தத்தால வர்ற பிரச்சனை பழைய நினைவுகளை நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருக்குது. ஒருத்தங்க தவறிட்டாங்கன்னா அந்த இது அப்படியே உள்ளால பவுன்ஸ் ஆயிட்டே இருக்கும். அது சித்தத்தோட பிரச்சனை தான். வலிமையான வாசனைகள் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்றோம் இல்லையா, வலிமையா அந்த அவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த இம்ப்ரெஷன் இருக்குது. அதே மாதிரி ஹெவியா ஃபீல் பண்ற துன்பம் அப்படியே துன்பத்தின் துயரத்தின் எல்லைக்கே போயிடுறது, துயரப்பட்டே வாழ்ந்துட்டு இருக்குது, செய்த தவற மறக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி சித்தத்தோட தான் தியானம் பண்றவங்களுக்கும் தியானத்திலே சஞ்சாரங்கள் வரும்.
அது சித்தத்தோட வேலை. பழைய இது பண்ணது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இத கெடுத்துரும். சோ மனம் பற்றும் புத்தி நிச்சயிக்கும் சித்தம் வந்து அத்தனையும் சேமிச்சு வச்சுக்கணும், இம்ப்ரெஷனா உருவாக்கிடும். அடுத்தது அகங்காரம். நான் தான் ஈகோன்னு சொல்லுவோம். நான் தான் பெரிய ஆளு, நான் தான் எல்லாத்தையும் பண்ணணும். அது எல்லாருக்கும் எல்லா விதத்திலயும் இருக்கும். ஆனா அந்த அகங்காரம் இருக்கும்போது போனவே சொன்னேன், அது நார்மலான அகங்காரம் இருக்கணும். ஒரு தொழில் படணும்னா நம்ம ஒரு மனித பிறவில வந்துட்டோம், சும்மா இருக்க முடியாது. சாப்பிடாம இருக்கோமா, தூங்காம இருக்கோமா, ஏதோ ஒண்ணு நம்மளுடைய வேலையாவது பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? சோ அந்த தொழில் படணும்னா கண்டிப்பா அகங்காரம் இருந்தாதான் தொழில் பட முடியும். அதுதான் வந்து உங்களுடைய இதை எழுப்பும். இதை செய்யி அப்படின்னு கைக்கு காலுக்கு நம்மளுடைய கருவிகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு காரணமே அகங்காரம் தான். இந்த அகங்காரத்துல வந்து சில இடத்துல வந்து நம்ம வந்து எல்லாம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அத்தனையுமே 3 குணத்தோட சேர்ந்துதான் வரும் எப்பவுமே. அந்த குணத்துக்கு தக்கதான் நம்ம மனசு நல்லதா கெட்டதா. எந்த குணம் தமோ குணம் டாமினேட் பண்ணுதா, சத்துவ குணம் டாமினேட் பண்ணுதா, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரஜோகுணம் டாமினேட் பண்ணுதா, அந்த 3 குணமும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாத்துலயுமே டாமினேஷன் வரும். அந்த டாமினேஷனுக்கு தகுந்தபடியா அதோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். இப்போ அகங்காரம், நல்ல அகங்காரம் கெட்ட அகங்காரம் அதே உண்டு. ஏன்னா நல்ல விதமா தொழில் படும் போது அது நல்ல அகங்காரம்னு சொல்லுவோம். ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல கண்டிப்பா நம்ம ரஜோகுணமத்தை தான் நம்ம வந்து எழுப்பணும். தண்ணியில விழுந்துட்டான், நீச்சல் தெரியாது, தெரிஞ்சவங்க நிக்காங்கன்னா உடனே குதிச்சு அதை வந்து காப்பாத்துவாங்க. இது வந்து அதை அர்ஜென்ட்டா செய்யணும். சோ அது தெரிஞ்சவங்களுக்கு அந்த அகங்காரம் வேணும். சில நேரத்துல அர்ஜென்ட்டா எமர்ஜென்சி ஒரு இடத்துல பிள்ளைங்க போய் அந்த இடத்துல விழுந்துருவாங்க, சின்ன குழந்தை ஓடுது, அதை எடுத்து ஸ்டெப்பு அதுக்கு தெரியாதுன்னா போய் ஓடி போய் பிடிப்போம் இம்மீடியட்டா. இதெல்லாம் வந்து ரஜோ குணம் தான். அந்த குணம் தான் மேம்பட்டு உங்களை செய்ய வைக்குது. ஆனால் சில இடத்துல அது தேவை பண்ணணும். சில இடத்துல அந்த அகங்காரத்தை வெளிப்படுத்த கூடாது. சில இடத்துல அது வந்து டிபெண்டிங் அப்பான் பிளேஸ். சிலவங்க வந்து ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னே மடக்கிறதுக்குன்னே கொஸ்டின் கேட்பாங்க. அதுவும் அகங்காரம் தான். தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் அந்த கேள்வி கேட்கிறதே பாரு நான் பாரு எனக்கு உன்னை விட இவ்வளவு தெரியும் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக சில நேரம் இருக்கும். அதுதான் அரகன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து கெட்ட அகங்காரம். அதே டைம்ல கேட்டு கிளாரிஃபை பண்ணி அவங்களுக்கு அதை வந்து தெளிவுபடுத்தி இது தெரிஞ்சிருக்கணும்னு சொல்ற விதத்துல அது வந்து சாந்தமாகவும் சொல்ல முடியும். சோ ஈகோங்கிறது வந்து நம்மளுடைய செயலை தூண்ட வைக்கிறது. நான் தான் பண்ணேன் ஓனர்ஷிப். இந்த உடம்பு நான் தான், இந்த மனசு நான் தான், மனம் புத்தி அதாவது பாடி அண்ட் மைண்ட் நான் தான் நினைக்கிறதா நம்மளுடைய அகங்காரம். இந்த அகங்காரத்தினால வர பிரச்சனை நான் தான் பெரிய ஆளு. அதே மாதிரி அகங்காரம் கம்ப்ளீட்டா அடங்கிருச்சுன்னா பேரமைதி உள்ளுக்குள்ளால வரும். இதெல்லாம் ஹையர் லெவல், அதுவும் அதோட எண்ட். அப்புறம் இதுதான் ஆதிக்கம் செலுத்தும். உங்களோட செயல்பாடுகளை ஆதிக்கம் செலுத்துறதே அகங்காரம் தான். அகங்காரம் இருக்கவங்கள்ட்ட பணிவு ரொம்ப குறையா இருக்கும், குறைபாடா தான் இருக்கும். அது அந்த அகங்காரம் இருக்கும் போதுதான் பழி வாங்கும் எண்ணம் எல்லாம் இருக்கும், ரிவெஞ்ச் எடுக்கணும். நான் யாரு பாரு, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு உள்ளால எழுப்பி உங்களை உசுப்பேத்தி ஒரு காரியத்தை செய்ய வச்சிரும். அது அகங்காரம் தான். அப்புறம் அந்த ஈகோனால சில நேரம் ஆயிடும். நம்ம அகங்காரம் ஒன்னா இருக்கும், அவங்க அகங்காரம் ஒன்றும், ரெண்டுக்கும் ஒரு பெரிய கேப் வந்துடும். உறவுல விரிசல் வர்றது அது ஒரு காரணம். ஈகோ பிரச்சனை நிறைய பேர் நம்ம பார்த்திருப்போம். உழலும் உறவுகள் அப்படின்னா சிலவங்க வந்து போய் நின்று எடுத்து பாரு நான் தான் இந்த வீட்டுல டாப் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்வாங்க. அது வந்து நான் வந்து அவ்வளவு உன்கிட்ட இவ்வளவுதான் இருக்கிறேன், அட்டாச்சா இருக்கேன், உன்கிட்ட இவ்வளவு பண்றேன், நான் அவ்வளோத்தையும் பொறுப்பு எடுத்து செய்யறேன் அப்படின்னுட்டு அந்த உறவுகள்லயே உழந்துட்டு வருவாங்க. அவ்வளவு அட்டாச்சா வந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யறது அதுவும் ஒரு வகையான அகங்காரம் தான். சில நேரம் செயல்பாடுகளை தாமதம், அந்த வேலையை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதுவும் மந்தமானது. தமோ குண அகங்காரம் அதுதான்
ஒரு வேலை சொல்லியிருப்பாங்க, இப்ப என்ன அவசரம், செஞ்சுக்கலாம் நாளைக்கு, என்ன குடியா முழுகி போச்சு இப்படின்னு அந்த ஒரு ஆட்டிடியூட்ல செய்ய வேண்டிய இடத்துல நிறைய இடத்துல ஆபீஸ்ல பாக்கலாம், கொண்டு போய் கொடுத்தா எப்பா எனக்கு 1008 வேலை பாக்குறேன், நீ நாளை கழிச்சு வா, 3 நாள் கழிச்சு வா, ஒரு வாரம் கழிச்சு வா, அவனுக்கு தலை போற விஷயமா இருக்கும். இப்படி சில ஆட்டிடியூட் இருக்குது. இது வந்துதான் செயல்பாடுகளை அப்படியே தள்ளி போடுறது. அப்போ மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இது எல்லாத்துலயும் நல்லது கெட்டதுன்னு சொல்றோம். நல்ல புத்தி, நல்ல அகங்காரம், நல்ல இது எல்லாம் மூணு எதை வச்சு சொல்றோம்? அந்த குணத்தை அடிப்படையா தான் வச்சு. சில இடத்துல சாத்வீகமானது வேணும், அப்ப அது நல்ல மனசு, நல்ல புத்தி, நல்ல ஒரு இது அப்படி சொல்லுவோம். சில இடத்துல மந்தமா இருக்கிறத அதை கெட்ட புத்தி, கெட்டதுன்னு சொல்லுவோம். சில இடத்துல அந்த மந்தமா இருக்கிறதும் தேவைதான். ஒருத்தங்க திட்டும் போது எதிர்த்து வாதாடாம அப்படியே அமைதியா போறது, அதுல தமோ குணமா தான் இருக்கணும். சோ கான்டெக்ஸ்ட் டு கான்டெக்ஸ்ட் இது வித்தியாசப்படும். அதனால ஜெனரலைஸ் பண்ணி என்னோட அகங்கார லெவல் வேறையா இருக்கும், நான் கணிக்கிறது ஒரு விஷயத்த வச்சா இருக்கும். ஒரு தீவிர ஆன்மீகவாதியோட அகங்காரம் வேற மாதிரி இருக்கும். உங்களோட எண்ணங்கள் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தவங்களோட எண்ணங்கள் ஒரு மாதிரி இருக்கும். சோ அவரவர் படிநிலை, அவரவர் பக்குவ நிலைக்கு தகுந்தபடி மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் நல்லதா கெட்டதான்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். உங்களுக்கு தான் தெரியும் அதோட இது. சோ அடுத்தவங்க சொல்லி தெரியறது இல்லை, நாமா பண்ணணும். இதுல என்ன சொல்லியிருக்கோம்? ஒவ்வொன்றும் என்னென்ன அத்தனை இயக்கங்களுக்கும், உடல்ல இயக்கம், கைகாலெல்லாம் ஒண்ணும் செய்யாது. உங்க மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம்லாம் தொழில் படலைன்னா கையை அசைக்க முடியாது, காலை அசைக்க முடியாது, அப்படி கிளாஸ் எடுக்க முடியாது. தொழில் படுறதுக்கு இத்தனை வேலை உள்ளால நடக்குது, அதை ரியலைஸ் பண்றதே இல்லை. அதுல சில நடக்கிற பிரச்சனையும் பற்றி சொல்லியாச்சு. இதனாலதான், இதோட குறைபாடுனால்தான் நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் உண்டாகுது. அப்போ இதை சரிப்படுத்துறது, தூய்மைப்படுத்துறதுங்கிறதான் நம்மளுடைய முத்திரைகளுடைய முக்கியமானது. இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஹாப்பி, ஜாய், நல்லா சிரிப்பாங்க, லாஃப்டர், பிளிஸ், ஆனந்தமா ஃபீல் பண்றது, கண்டென்ட்மெண்டா இருப்பாங்க. கண்டென்ட்மெண்ட்னா அது மனதளவுல கண்டென்ட்மெண்டா இருக்கலாம், புத்தி அளவுல கண்டென்ட்மெண்டா இருக்கலாம், சித்தத்துல ஒரு கண்டென்ட்மெண்டா கொண்டு வந்துடுறது. அடுத்தது அகங்காரத்துல கண்டென்ட்மெண்டா இருக்குது. வெறும் மனசு மாத்திரம் இல்ல, ஒவ்வொருத்தரோட அந்த இன்ட்ரெஸ்டுக்கு தகுந்தபடி அந்த தெளிவு வரும். இப்ப எனக்கு இந்த கிளாஸ் நல்லா எடுத்துட்டோம், புரியுற மாதிரி எடுத்தோம், எனக்கு ஒரு திருப்தி வருதுல, இது புத்தியோட கண்டென்ட்மெண்ட். நான் எடுக்கிறத புரியுற மாதிரி எடுத்துட்டேன்னு எனக்கு வர திருப்தி, அதுதான் அந்த நிறைவு புத்தியோட நிறைவு. சிலவங்க ஓகே இன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், அப்போ மனசுல எண்ணம், கோயிலுக்கு போயிட்டா நமக்கு மனசு அமைதியாயிடும் ஒரு எண்ணம், அது ஒரு மனநிறைவு. அப்போ மனநிறைவு புத்தி அளவா, சித்தம் அளவா, அல்லது அகங்கார அளவா, மன அளவா, அதுவும் வித்தியாசப்படும். சோ ஒன்னொன்னையும் கூர்ந்து கவனிச்சாதான் நமக்கு அதை பிடிபடும். அப்புறம் ப்ரைடு, ஒரு சாதனை உணர்வு, கிராட்டிடியூட், பாராட்டுற மனநிலை, சேட்னஸ், எதிர்மறையான உணர்வு, ரிக்ரெட், கடந்த தவறுகளை நினைக்கிறது, டிப்ரெஷன், நீண்ட துக்கம், லோன்லினஸ், தனிமையில ஏற்படுற சோகம், மற்றவருக்காக இரக்கம், பிட்டி, சென்ஸ் ஆஃப் லாஸ், யாரையோ எதையோ இழந்தது மாதிரி நினைக்கிறது. அடுத்தது ஆங்கர், எதிர்ப்பு உணர்வு, ராத், தீவிரமான கோபம், கோபத்துல எத்தனை வகை இருக்கு பாருங்க. அப்புறம் கட்டுப்பாடு இழந்த கோபம், ரேஜ், ஸ்டபர்னஸ், பிடிவாதம், ரிவெஞ்ச்ஃபுல்னஸ், யாரையாவது நம்ம துன்புறுத்தி ஆகணுங்கிறது, ஹேட்ரட், எதிர்மறை வெறுப்பு. அடுத்தது ஃபியர், பாதுகாப்பின்மை, ஆன்சைட்டி, ஒரே பதட்டம், ஒரி, கொஞ்சம் பயம், அமைதி இல்லாம ஆகுறது. அப்புறம் மற்றவங்களை நம்பாதது, சஸ்பீஷன், கில்ட், தவறுக்காக மனசு வருந்துறது, தன்னம்பிக்கை இல்லாம இன்செக்யூர்டா ஃபீல் பண்றது, எதையாவது ஒண்ணு அடையணும்னு டிசைர், அந்த விருப்பம், ஆசை, அளவுக்கு மீறிய விருப்பம், இவ்வளவு போதும் ஆனா அதையும் தாண்டி பேராசைப்படுறது, கிரீடு, லைக்கிங். அப்புறம் ஏக்கம், அதாவது எம்பி, ஓ அவனுக்கு கிடைச்சிருச்சே எனக்கு கிடைக்கலையே, அந்த ஏக்கம். டிசப்பாயின்மெண்ட், விரக்தி, நமக்கு ஆசை நிறைவேறல அதனால டிசப்பாயின்மெண்ட். லவ், இதுவும் அன்பு, ஃப்ரெண்ட்ஷிப், உறவு உணர்வு, கம்பேஷன். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்ல பாத்தீங்கன்னா எதிர்பார்த்து, எனக்கு நான் இவங்களோட ஃப்ரெண்டா இருந்தா எனக்கு அவங்க இது செய்வாங்க, நான் அவங்களுக்கு செய்வேன். கிவ் அண்ட் டேக் பாலிசிக்காக ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது வேற.
உண்மையான ஒரு இது எதை எதிர்பார்க்காம இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேற. அப்போ எதை எதிர்பார்க்காம இருக்குதுங்கிறது வேற நில, எதிர்பார்த்து செய்யறதுங்கிறது வேற நில. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சித்தத்துல வந்து நெஜ ஒரு இதோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது வந்து சித்தத்தோட வேலை. ஆனா உன்னை எதிர்பார்த்து இது பண்ணுங்கிறது வந்து மனசு வேலை. கம்பேஷன், பிறருக்காக இறக்கப்படுறது, அடுத்தவங்களை கேர் பண்றது, ரொமான்டிக் லவ், ஆழ்ந்த ஈர்ப்பு, டிவோஷன், ஜெலசி, என்வி, கம்பேரிட்டிவ் பிட்டர்னஸ், அதாவது ஒரு கசப்பான உணர்வு நம்ம அடுத்தவங்களோட ஒப்பிட்டு, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம், சர்ப்ரைஸ், டிஸ்கஸ்ட், தைரியமா இருக்குது, அமைதியா இருக்கிறது. இது பாத்தீங்கன்னா ஒரு 43 லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். பாத்தீங்கன்னா இன்னும் எத்தனையோ இருக்கலாம். ஆனா மேஜர் இது வந்து இது வந்துடும். இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் எதுக்கு இதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம்னா, இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரமே. ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணமா இருக்கலாம். அப்போ அந்த 4 சரியானாதான் இந்த மனநிலையோ இந்த செயல்பாடுகள்லயோ மாற்றம் வரும். அதுக்காக தான் இவ்வளவு தூரத்துக்கு மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தை பற்றி இவ்வளவு டீட்டெயிலா சொல்றோம். சோ இவ்வளவு பிரச்சனைகள் மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தால, அந்தகரணங்களால ஏற்படுறதுனால இதை எப்படி நம்ம வந்து சுத்திகரிப்பு செய்யறது, எல்லாத்தையும் சுத்தமாக்குறது எப்படி? மனசை சுத்தமாக்கணும், புத்திய சுத்தமாக்கணும், சித்தத்தை கம்ப்ளீட்டா அதையும் கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணணும், அகங்காரத்தை குறைச்சு கரைக்கணும். இப்படி செஞ்சாதான் நம்ம அடுத்த லெவலுக்கே போக முடியும். இத பண்ணாம நான் மெடிடேஷன் பண்ணாலும் கடைசியில எங்கேயோ போய் விழுந்துருவோம். பண்ணலாம், அது ஆன்ம சக்தியை கூட்டுறதுக்கு தான். ஆனா சித்தம் கிளியர் ஆகலைன்னால் எந்த நேரத்திலையும் கொண்டு போய் அந்த ஸ்டான்ஸ்ல விழுந்துருவோம், வாசனை எங்கேயோ இழுத்துரும். நிறைய பேர் தவறது காரணம் அதுதான். அப்போ முதல்ல வந்து நமக்கு வந்து மனம் நசிந்து விடணும், அசுத்த மனம் நசிந்து விடணும்னு நினைச்சு நம்ம இது பண்ணோம்னா கடைசியில எதையும் நம்ம எதிர்கொள்ற பக்குவ நிலை வந்துடும். புத்தி சுத்தமாச்சுன்னா விவேகமா நல்லபடியா ஆராய்ச்சி பண்ணி நல்ல டெசிஷன் எடுப்போம். சித்தம் நல்லபடியா ஆகுதுன்னா வாசனைகள் குறையும். ஏன்னா சித்தர்கள் வந்து சுத்த சித்தம் உள்ளவர்கள்னா வாசனைகள் எல்லாம் முடிஞ்சது, எந்த வாசனையும் அவங்ககிட்ட கிடையாது. அகங்காரம் நான்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும். இந்த முத்திரைகள் இந்த அந்தகரணங்களை சுத்திகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு வலது கையில 5 விரலையும் வச்சு எப்படி சுத்திகரிக்குதுங்கிறத சொல்லிட்டாங்க. ஆன்மாவை சுத்தி இருக்கிற ஆளுக்கு கிளியர் பண்றது ஆன்மா விரலுக்காக, மிச்ச நாளும் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்ங்கிற விரலுக்காக. அதுக்காக தான் இவ்வளவு தூரத்துக்கு அந்தகரணங்களை பற்றி டீட்டெயில்டா சொல்றோம். ஏன்னா பஞ்ச கோஷங்களையும் டீட்டெயில்டா பார்த்தோம். அது உடல் அளவுல ஒவ்வொன்றும் எந்தெந்த உறுப்போட போய் இணைஞ்சிருக்குன்றத, அதே மாதிரி அந்த கரணங்கள் அனைத்து பிரச்சனைக்கும், ஹெல்த் இஷ்யூவா இருக்கட்டும், எதா இருந்தாலும் தாக்கம் கடைசியில அந்த கரணம் தான் மூல காரணம். அதை புரியணுங்கிற காரணத்தை எவ்வளவு சேரும். பஞ்ச கோஷங்களும் நம்மளுடைய பஞ்சபூதங்களால் ஆனவை, அந்த கரணங்களும் பஞ்சபூதங்களால் ஆனவை. முன்னாடியே சொல்லியாச்சு அத எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த சுத்திகரிப்புங்கிறது கரெக்டான ரேஷியோல உள்ளால போறதுதான், கரெக்டா அதை ரெகுலேட் பண்ணி நடக்குது. இந்த முத்திரை செய்யும் போது இந்த சுத்திகரிப்பு இயற்கையில நிகழ்வோட இணைஞ்சு கரெக்டா கிளீன் பண்ணிட்டே இருக்குது. எவ்வளவு பெரிய விஷயம் இது, சாதாரண விஷயம் இல்ல. அந்த கரணங்களை கிளியர் பண்றதுக்கு வேற எந்த சாதனமும் இருக்கான்னு தெரியல. இருந்தா சொல்லுங்க, கேட்டுக்கிடும். இவ்வளவு எளிமையா, இவ்வளவு எஃபெக்டிவா, இதெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட். இதை ரியலைஸ் பண்ணணும்ன்றதுக்காக வேண்டிதான் அந்த கரணத்துக்கு இவ்வளவு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம். பஞ்சகோஷங்களையும் பார்த்தாச்சு, அந்த கரணங்களையும் பார்த்தாச்சு. அப்போ பாடி அண்ட் மைண்ட், உடலை வந்து 2ஆ பிரிச்சிடறோம், பாடி அண்ட் மைண்ட். பாடியை வந்து லெஃப்ட் சைடா கன்சிடர் பண்றோம், மைண்டை வந்து ரைட் சைடா கன்சிடர் பண்றோம். அதை ஏன் அப்படி பண்ணணும்? சயின்ஸ்க்கு வாங்க. நம்மளுடைய மூளை இருக்கு இல்லையா, லெஃப்ட் செரிபரல் ஹெமிஸ்பியர், ரைட் செரிபரல் ஹெமிஸ்பியர், வலது சைடு இடது சைடு. சயின்ஸ்ல என்ன சொல்லுது? வலது மூளை இடது பக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுது, இடது பக்கம் உள்ள மூளை வலது பக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுது, சிமெட்ரியா.
இதுலதான் சயின்ஸையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது பேப்பர்ஸ் பேஸ்ட் தான். பிங்கலை வந்து பிங்கலை என்ன அர்த்தம்? பிங்கலைங்கிறது வந்து வலது சுவாசம். வலது சுவாசம் வந்து இடது மூளையில போய் கனெக்ட் ஆகுது. இடது சுவாசம் வலது மூளையில போய் கனெக்ட் ஆகுது. இது சயின்ஸும் ஒத்துக்கிடுது. அந்த இடது பக்கம் இருக்கிறத வந்து இடது அரைக்கோளத்தை வந்து என்ன சொல்லுவோம்னா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், எஸ்என்எஸ் சொல்லுவோம், பரிவு நரம்பு மண்டலம். அதே மாதிரி ரைட் சைடு ஹெமிஸ்பியரை வந்து பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பிஎன்எஸ், எதிர்பரிவு நரம்பு மண்டலம். சோ இது வந்து சயின்ஸ்லயும் ஒத்துக்கிட்டாங்க. அதாவது இடது சுவாசம் வலது மூளையிலையும் வலது சுவாசம் இடது மூளையிலையும் போய் சேருது. அதேதான் சயின்ஸ்லயும் சொல்லுது. நம்மளும் அந்த இது பண்றோம். அப்போ அந்த இடது அரைக்கோளம் அப்படின்னு பாக்குறது அதோட மெயினான வேலை, டாமினேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா அனலிட்டிக்கல். அந்த பிரெயினை அனலிட்டிக்கல் பிரெயின் சொல்லுவோம். எல்லாம் அனலைஸ் பண்றது, பகுத்தறிகிறது, எல்லாம் அந்த மாதிரி பண்றது. இது எதுல உள்ளது? அந்த கரணத்துக்கு உள்ளது. இடது மூளையில போய் கரெக்ட் ஆகுது, ஆனா வலது பக்கத்தை தான் செயல்படுத்தும். சோ வலது பக்கத்தை நம்ம வந்து அந்த கரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி வலது சைடுல உள்ள மூளை ஹோலிஸ்டிக் பிரைன், ஒரு மொத்தமா பார்க்கும். ஒரு அது வந்து என்ன சொல்றது, ஹோல்சமா பார்க்கும், தனித்தனியா பார்க்காது. ஒரு பேட்டர்ன் ரெகக்னேஷன் வச்சுக்கோங்க, ஒன்னு ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஆளு பேரை சொன்ன உடனே அவரோட ஃபுல் ஸ்ட்ரக்சரே நீங்க வந்து நினைச்சு பார்ப்பீங்க. ஆஸ் அ ஹோல் யூ வில் கார்லேட் வித் திஸ் நேம். அந்த ஒரு நேம்னு சொன்ன உடனே தாமரை செல்வி அப்படின்னு சொன்ன உடனே என்னோட ஃபேஸ் என்னோட அது ஃபுல்லா உங்களுக்கு தோணும். இது வந்து ஹோலிஸ்டிக் அப்ரோச். அது வந்து பாடிக்கு கனெக்ட் பண்றோம். இப்போ இதுதான் வந்து சயின்ஸ் படி லெஃப்ட் சைட்ல லெஃப்ட் ஹெமிஸ்பியர் இஸ் கன்சிடரிங் லாஜிக் அனாலிட்டிக்கல் திங்கிங். அதுதான் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே இருக்கும். ரைட் சைட்ல வந்தீங்கன்னா ஸ்பேஷியல் அவேர்னஸ், அதாவது இடம் காலம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா பார்க்காது, ஃபேஷியல் ரெகக்னிஷன். இது வந்து டாமினேட்டிங் திங். அதனாலதான் சயின்ஸ் படியும் நமக்கு வந்து அந்த லெஃப்ட் சைடு இடது சுவாசம் வலது மூளையையும் வலது சுவாசம் இடது மூளையிலையும் போய் செய்யறதுனால நமக்கு கரெக்டா அந்த பாடி மைண்ட, பாடிங்கிறது கோஷங்களை குறிக்குது, மைண்டுங்கிறது அந்த கரணங்களை குறிக்குது. இந்த அந்த கரணங்களை வலது பக்கத்திலும் கோஷங்களை இடது பக்கத்திலும் கன்சிடர் பண்றோம். நம்ம அதே சொல்லுவோம், அர்த்தநாரீஸ்வரர் ஆண் பெண், இடது பெண் வலது ஆண், இதுவும் நம்மகிட்ட இருக்குது எல்லாமே. ஸோ அந்த இது பண்ணாலும் சயின்ஸ் படியும் நமக்கு வந்து பாடி மைண்டை கனெக்ட் பண்ண கரெக்டா இருக்கு. ஏன்னா எந்தெந்த பார்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுதுங்கும் போது நம்ம மூளையை வச்சுதான் சொல்ல முடியும். இதெல்லாம் வலது பக்கம் உள்ள ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது, இதெல்லாம் இடது பக்கம் உள்ள ஆர்கன்ஸை கன்சிடர் பண்ணுது. அப்போ அந்த சுவாசம் போகும்போது பிராணசக்தி அந்த ரெஸ்பெக்டிவ் ஆர்கன்ஸுக்கு கரெக்டா கொண்டு போய் சேர்க்குது. அந்த சுவாசத்தின் மூலம் பிராணசக்தி ஓட்டம் நடக்குது. அப்போ இயற்கையிலே இந்த நிகழ்வு நடக்கிறத நம்மளோட ஒத்திசைக்கிறதுக்காக நம்ம இந்த இதை எடுத்துக்கிறோம், லெஃப்ட் சைடு ரைட் சைடு எடுத்துக்கிறோம். அப்புறம் நம்ம வந்து லூனார் மந்த் தான் இதுல கன்சிடர் பண்றோம், லூனார் கேலண்டரை கன்சிடர் பண்றோம். ஏன்னா அதாவது சந்திர மாதம் அப்படிங்கிறது வந்து அந்த மூன் வந்து பூமியை ஒரு டைம் முழுசா சுத்தி வர்றதுக்கு எடுத்துக்கிற நேரம். அது சுத்தி வரும்போது, என போன கிளாஸ்ல அந்த படத்தை காட்டினேன், அந்த பொசிஷன் ஆஃப் த மூனுக்கு தகுந்தபடி கொஞ்சம் தெரியலாம், அல்லது முழுசா தெரியலாம், அல்லது முழுசா மறையலாம், வளர்பிறை தேய்பிறைன்னு சொல்றோம். ஸோ அந்த டைம் வந்து இதை பேஸ் பண்ணி அந்த சுத்தி வர வச்சுதான் நம்மளுடைய பஞ்சாங்கங்கள் எல்லாமே வந்து ஜோதிட கணக்கு எல்லாமே இந்த சந்திர மாதத்தை பயன்படுத்தி தான் செய்யறோம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய சித்தர்கள் சொல்றது வந்து இந்த லுனார் இதுதான் நம்மளுடைய வெறும் வந்து காலக்கணக்கீடு மாத்திரம் இல்ல, மனுஷ உடல்ல உள்ள நுண்ணிய இயக்கங்கள், அதாவது ஃப்ளூயிட் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் கண்ட்ரோல் பண்றது சந்திரனோட எனர்ஜி தான். அந்த சக்தி சுழற்சி தான் அந்த திரவ சமநிலையை கொண்டு வருது அப்படிங்கிறது சயின்ஸும் ஒத்துக்கிடுது. அந்த சமநிலைய அதே மாதிரி அந்த சந்திரன் வந்து ஒவ்வொரு இடத்து மாறும் போது, அதாவது இந்த வளர்பிறை தேய்பிறைக்கு ஒண்ணு பக்கத்துல போகுது ஒண்ணு விலகி போகுதுன்னு சொல்லலாம், அதுக்கு தகுந்தபடி நடக்கிற காலத்துல
நமக்கு வளர்பிறை தேய்பிறைன்னு நடக்குது. நமக்கு பூமியில தெரிகிறத வச்சுக்கிட்டு நம்ம வளர்பிறைன்னு சொல்றோம். பூமியில இருந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமா மறைய போது தேய்பிறைன்னு சொல்றோம். சோ இந்த இடமாற்றங்களை வச்சுதான் வளர்பிறை தேய்பிறைங்கிறது இயற்கையில நடக்குது. இந்த இடமாற்றத்துக்கு தகுந்தபடி நம்ம உடலுக்குள்ளாலையும் சந்திரனோட சக்தி ஆளுமை செய்யுது. இதத்தான் நம்ம இயற்கையோடு இசைந்து செய்யறோம்னு சொல்றோம். ஏன்னா ரீசன்ட் பேப்பர்லே ரிசர்ச் பேப்பர்லே சொல்றாங்க, அந்த ஃப்ளூயிட் பேலன்ஸ் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட்னு சொல்றோம் இல்லையா, சிஎஸ்எஃப், அது டிஸ்டர்ப் ஆகுது. எதனால? சந்திரன் வந்து அந்த ஃபுல் மூன் வரும்போது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் ஃபுல் மூன் வந்து கீழே இருந்து வாட்டர் அப்படியே அலையா மேல எழும்பும், உயரமா ஓஷன்ல எல்லாம் எல்லா கடல்லையும் மேல எழும்பும். அது என்னன்னா சந்திரனோட ஈர்ப்பு விசை எவ்வளவு எஃபெக்டிவா இருந்தா அதை அப்படி மேல இழுக்க முடியும். அதே டிஸ்டர்பன்ஸ் வந்து உள்ளாலையும் மைக்ரோ லெவல்ல இருக்குன்னு சயின்ஸ் சொல்லுது. அப்போ அந்த லூனார் எஃபெக்ட் நமக்கு உள்ளுக்குள்ளாலையும் இருக்குது. அது மனசையும் தாக்கத்தை உண்டாக்குது, உடல்லையும் தாக்கத்தை உண்டாக்குது. அதனாலதான் நம்ம வந்து வளர்பிறை தேய்பிறை சந்திரனை கணக்கு பண்ணி அந்த காலகட்டத்துல எந்த மாதிரி சந்திரனோட சக்தி வந்து நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு இங்க இது பண்ணுதோ அதே இது உள்ளுக்குள்ளால உடலுக்குள்ளாலையும் நமக்கு நடக்குது. அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில்னு சொல்றோம். அண்டத்துல சூரியனும் சந்திரனும் பூமியும் எப்படி இயங்குதோ அந்த இயக்கத்தை மாதிரியே நம்ம உடம்புக்குள்ளாலையும் இயக்கத்தை அந்த சந்திரனை பேஸ் பண்ணி பியூரிஃபை பண்றோம். ஏன்னா சந்திரனாலே குளிர்ச்சி. அதுதான் வந்து நமக்கு வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் உதவியா இருக்கும். அந்த இயற்கை தத்துவத்தை முத்திரைகள் மூலம் நம்ம வளர்பிறை தேய்பிறையோட இணைத்து செய்யறோம். அதனாலதான் அந்த வளர்பிறை தேய்பிறையோட சேர்த்து பண்றதுனாலதான் நம்ம வந்து லூனார் கேலண்டரை ஃபாலோ பண்றோம். சோ வளர்பிறை தந்தோம்னா ஸ்தூல உடம்பு அல்லது அந்த இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த வேனிங் மூன், அந்த ஆக்டிவிட்டி தான் இதுல பிரதிபலிக்குது. அதே மாதிரி சூக்கும உடம்புங்கிறது மைண்ட் பாடி வந்து தேய்பிறை சந்திரன் அதாவது வேனிங் மூனோட அந்த ஆக்டிவிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நுட்ப உடல் நம்ம சூக்கும உடல்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து அந்த கரணங்கள் தான். அதாவது மைண்ட் வந்து வேக்சிங் மூனோட ஆக்டிவிட்டிஸை பிரதிபலிக்குது. ஸோ மைண்ட் வந்து எப்போ ஆக்டிவா இருக்கும்னா வளர்பிறை டைம்ல பை நேச்சரே இந்த ஹையர் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ்க்கு ரொம்ப ஃபேவரபிள் சுச்சுவேஷனா இருக்கும். அது சயின்ஸ்லயும் ப்ரூவ் பண்ணப்பட்டதுதான். தேய்பிறை காலத்துல அதோடது வந்து கம்ப்ளீட்டா அதோட சக்தி உள்ளால் அடக்கி நம்ம பாடி வந்து ஆக்டிவா இருக்கும். அந்த பாடி ஆக்டிவா இருக்கிறதுனால நம்ம வந்து வேர்ல்ட்லி டிசைர்ஸ்ல ரொம்ப கொஞ்சம் மூழ்குவோம். ஸோ வளர்பிறை தேய்பிறை இந்த மாதிரி இந்த ஆக்டிவிட்டியை நம்ம வந்து அது என்ன பண்ணுதுன்னா பிராணசக்தி கொடுக்கறதுனால அது நமக்குரிய பாடி ஆக்டிவிட்டியும் நல்ல விதமா கொண்டு வந்துடும். நல்ல புத்தியா கொடுக்கும், நல்ல சித்தம், நல்ல அகங்காரம், நல்ல மனம் அதெல்லாம் வெளிப்படும். அதே மாதிரி உடம்புல இந்த பாடியோட தாக்கம், இந்த அந்தகரணத்தோட தாக்கங்கள் தான், மனதோட தாக்கம் தான் உடல்லையும் பிரச்சனை தெரியுது. அந்த பிரச்சனையும் சரி பண்ணப்படுது. அதுக்காக தான் இடது பக்கம் அந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இயற்கையோடு இணைந்ததுங்கிறது அதுதான். இது போன கிளாஸ்ல நம்ம பார்த்ததுதான், சொன்னதுதான். நீங்க திருப்பி அதை யோசிச்சு பாருங்க. அந்த அதே மாதிரி நமக்கு எதனால, அதாவது வளர்பிறை தேய்பிறையோட நம்ம வலது பக்கம் இடது பக்கம் என்னென்னு சொல்லியாச்சு. அது சயின்ஸ் படி என்னன்னு எதை குறிக்குது, வலது பக்கம் மைண்டையும் இடது பக்கம் பாடியையும் குறிக்கணும் பண்ணிட்டோம், ரைட் சைடு லெஃப்ட் சைடு. அதே மாதிரி இடது சுவாசம் வலது சுவாசமும் கரெக்டா உடலெங்கும் அந்த சக்தியை பரப்புது. அப்போ இடது மூளை வலது மூளை கரெக்டா அந்தந்த ரெகுலேட் பண்ணுது அந்த டைம்ல. ஸோ இந்த கான்செப்டை வச்சுதான் நம்ம முத்திரை வந்து இயங்குது. நிறைய பேருக்கு வந்து இந்த முத்திரையை வந்து எப்படி மற்ற முத்திரையில இருந்து இது எப்படி வித்தியாசம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம். கண்டிப்பா வரும். அடுத்த முத்திரையில இந்த முத்திரை என்ன வித்தியாசம்? நம்பர் 1, இயற்கையோடு இணைஞ்சு என்ன நடக்குதோ அதோட இசைஞ்சு இந்த பிராண சக்தியை அல்லது உயிர் சக்தியை உடலுக்குள்ளால நம்ம இது பண்றோம். அதுதான் இதோட கான்செப்டே. மற்றதுல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவா நெருப்பு தத்துவம், அதாவது தம் ஃபிங்கரை மெயினா எடுத்துக்கிட்டு மற்றவர்களோட இணைச்சு ஒவ்வொன்றையும் அது வர்ண முத்திரை, அந்த முத்திரை, இந்த முத்திரைன்னு அந்தந்த தத்துவத்துக்கு தகுந்தபடி பண்ணுவாங்க. அந்த தத்துவத்தை தனியா கண்ட்ரோல் பண்றது அதுவும் நமக்கு வந்து ஒரு எஃபெக்ட் தான் கொடுக்கும். அந்த முத்திரை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா
நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். சாலிட், லிக்விட், gaseous ஃபார்ம், தென் பிளாஸ்மா ஃபார்ம். அதே நான் சொன்னேன் சயின்ஸ்ல. ஹீட் இருக்கு இல்லையா, ஒரு ஐஸ் கட்டி எடுத்துக்கோங்க, இட் இஸ் இன் சாலிட் ஃபார்ம். வாட்டர் எடுத்துக்கோங்க, இட் இஸ் இன் லிக்விட் ஃபார்ம். அதோட நீராவி ஸ்டீம் வந்து வாயு, தட் இஸ் இன் த gaseous ஃபார்ம். இதுல அந்த நீர் வாட்டருங்கிறத நீங்க வந்து சாலிடா கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணணும்? வாட்டரை இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சரை குறைக்கணும், ஃப்ரீஸ் பண்றோம்னு சொல்றோம். டெம்பரேச்சரை குறைச்சா அந்த லிக்விட் வந்து சாலிடா மாறிடுது. டெம்பரேச்சரை கூட்டினீங்கன்னா அந்த லிக்விட் வந்து ஆவியாயிடுது. அப்போ இந்த மூணே மூணு தான், ஹீட்டு, வாட்டர் அண்ட் சாலிட். ஒண்ணுல இருந்து ஒண்ணுக்கு போறதுக்கு இதுல ஏதாவது ஒரு சக்தி வேணும். ஹீட் எனர்ஜி இஸ் ஒன்லி சக்தி, எனர்ஜி பார்ட், ஹீட். whereas these two will change from solid to liquid or liquid to தான் போகும் ஹீட்டை வச்சுக்கிட்டு. ஆகாயம் எல்லாத்தையும் அரவணைச்சுக்கும். மற்ற முத்திரைகள்ல பொதுவா நீங்க இந்த டெம்பரேச்சரை கூட்டினா இந்த எலிமெண்டோட இது குறைஞ்சி அடுத்ததா மாறுது இல்லையா, இந்த சக்தியினால, வெப்பம் கூடுறதுனால கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போகுது, குறைறதுனால சாலிட் ஸ்டேட்டுக்கு போகுது. அப்போ இந்த மாற்றம் நடக்கிறது, கூட்டுறது, குறைக்கிறது. நம்மளுடைய பஞ்சபூத தத்துவங்கள் கூடுனா அதை குறைக்கணும், குறைச்சா கூட்டணும். அதுக்காக நெருப்பு தத்துவத்தை வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, கூட்டுறதோ குறைக்கிறதோ. அதுதான் கன்வென்ஷனல் முத்திரைகள். அதே மாதிரி சில இதுல இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பாவனை பண்ணுவாங்க. சின் முத்திரை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து ஆன்மா விரல் அப்படிங்கறத வந்து அவங்க இந்த பெருவிரலும் பரமாத்மா ஜீவாத்மான்னு பெருவிரலையும் நம்மளுடைய ஆள்காட்டி விரலையும் சேர்த்து சொல்லுவாங்க. சோ அதுல வந்து அது என்னன்னா அந்த தத்துவத்தை பாவனை பண்றது. அந்த முத்திரை ஞான முத்திரைங்கிறது தத்துவத்தை பாவனை பண்ணி பண்றது. அவங்க சொல்ற ஆன்மா விரல் வேற, ஏன்னா அதை பாவிச்சு இந்த மாதிரி நீங்க இமேஜின் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா இதுல வந்து நம்ம எந்த இமேஜினேஷனும் கிடையாது. இதுல நம்ம வந்து மனசை போக்கஸ் பண்ணி பண்றோன்றதும் கிடையாது. மூச்சை உளால் எடுத்து தம் கட்டி பண்றோன்றது கிடையாது. எந்த விதமான கடினமான ஒரு வேலையும் கிடையாது. ஜஸ்ட் கனெக்ட் த டூ ஃபிங்கர்ஸ். இப்போ தேய்பிரைங்கிறதுனால வலது கை கொடுக்கும் சக்தி ஆன்மா வச்சு கொடுக்கிறோம். இடதுல வந்து நீங்க வந்து அன்னமய கோஷம்னா ரிங் ஃபிங்கர்ல டிப் டு டிப் தொடுறோம். இப்ப என்ன ஆகுதுன்னா எனர்ஜி சைக்கிள் உடம்பு ஃபுல்லா சர்க்குலேட் ஆயிடுது கம்ப்ளீட்டா. அப்போ இந்த டைம்ல என்னென்ன வேலை மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்குதோ அதெல்லாம் நடந்துரும். உயிர் சக்தி பியூரா போகுது. இப்படி தொடும்போது உள்ளால நாடிகள் தான் நமக்கு சக்தியை எடுத்துட்டு போகுதுன்னு சொன்னோம். அந்த நாடிகளை புஷ் பண்ணி கொண்டு போகுது வாயுக்கள் தான். வாயு தான் எனர்ஜி கேரியர், நாடி வந்து பாத்வே. சோ இப்படி தொடும்போது ஃபோர்சிபிளா வேகமா அடிக்கும் போது உள்ளால உள்ள இம்பியூரிட்டிஸ், அதாவது பேட் தாட்ஸ், பேட் டெசிஷன்ஸ், இந்த மாதிரி அதுகள்லாம் மாறி அந்த சுத்த உயிர் சக்தி போறதுனாலதான் இந்த சுத்திகரிப்பு நடக்குது. மனதளவிலையும் நடக்குது, உடல் அளவிலையும் நடக்குது. இதுதான் நம்மளுடைய அஸ்னா முத்திரையோட மெயினான கான்செப்ட். சோ மற்றதை இதையும் நீங்க வந்து என்ன வித்தியாசம் வந்து பண்ணிக்கணும். அவங்க அந்த இதை சரி பண்றதுக்கு அந்த பர்டிகுலர் பூதத்தை மாத்திரம் சரிப்படுத்துறதுக்கு பண்றாங்க. இதுல வந்து நமக்கு இயற்கையிலே நமக்கு உள்ளால சிஸ்டத்துல ஆட்டோமேட்டிக் ஹீலிங் ப்ராசஸ் இருக்குது. அதையும் இயற்கையில் நடக்கிறதையும் ஒத்து செஞ்சு பண்றதா நம்மளோட முத்திரை. நிஜமாவே உயிர் சக்தி நல்ல உடலெங்கும் பரவி நாடிகள்ல ஏதாவது ஒரு அடைப்போ பழுதோ இருந்தால், டேமேஜ் அல்லது பிளாக் இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணிடுது. அதனாலதான் ஒவ்வொன்றும் சுத்திகரிப்பு ஆகி நம்மளுடையது மனமும் சுத்தமாயிரும், புத்தியும் சுத்தமாயிரும், சித்தமும் சுத்தமாயிரும், அகங்காரமும் சுத்தமாயிரும். அன்னமய கோஷம் கிளியர் ஆயிடும், மனோமய கோஷம் கிளியர் ஆயிடும், பிராணமய கோஷம் கிளியர் ஆயிடும், விஞ்ஞானமய கோஷம் கிளியர் ஆயிடும், ஆனந்தமய கோஷம் கிளியர் ஆயிடும். 3 வருஷம் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அந்த இயற்கையோடு இணைந்து உடம்பு நல்லா கிளீன் ஆகி சுத்திகரிப்பாகி அடுத்து நீங்க உங்க மனசை ஒருமைப்படுத்துறோம், என்ன பண்ணாலும் நீங்க பண்ணலாம். அதுதான் இந்த முத்திரையோட முக்கியமான ஒரு கோட்பாடு, அதோட தத்துவம், அதோட
அதாவது இது சயின்ஸ் படியும் இது எல்லாம் கரெக்டா இப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதே சொல்றோம். சயின்டிஃபிக் சும்மா ஒரு ஒரு மூட நம்பிக்கை மாதிரி சொல்லலை, 2 தான் தொடுங்கன்ட்டு. இது வந்து நிஜமாவே உள்ளால ஒர்க் ஆகுது. இதை அனுபவபூர்வமா பார்த்திருக்கிறோம். ஸோ இந்த புரிதல் இருந்ததுன்னா உங்களுக்கு இதை எப்படி நம்ம உபயோகிக்கலான்றது கண்டிப்பா தெரியும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.